முருகேசன் ஐயா அவர்கள் இப்பொழுது ஜோதிட கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். மேலும் அவரை மதிப்பு செய்யும் விதமாக பரிவட்டம் கட்டப்படுகிறது. நமக்காக பள்ளிப்பாளையத்திலிருந்து அங்கேருந்து வந்திருக்காங்க. வருகை புரிந்ததே ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதுவும் தனிமையா வேற வந்திருக்காங்க. ஐயா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு சிறப்புரை ஆற்றுவாங்க. சோதரி உரிமையா விநாயகப் பெருமான் உலகத்தில் முதல் கடவுளான விநாயகப் பெருமான் பாதம் தொட்டு வணங்கி அவரு மக்களுக்கு எப்பவுமே பொறுமையாகவும் மக்களை கட்டிக்காக்கும் வழிநடத்தும் பெரும் பொருளான விநாயகர் பாதத்தை தொட்டு வணங்கி அவரை ஈன்றெடுத்த சிவபெருமானையும் சக்தியையும் பாதம் தொட்டு வணங்கி அவருடைய தம்பியான முருகப்பெருமான் எனக்கு அவர் தான் குருநாதர். எனக்கு குருநாதர்னா யாரும் இல்லை, நூலும் படிக்கவில்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால் என்னுடைய சொந்த கருத்து, நான் பேசுவது எல்லாம் சொந்த கருத்து. என் குருநாதரான முருகப்பெருமானை பாதம் தொட்டு வணங்கி பழனி முருகப்பன் வணங்கி இந்த சங்க உரிமையாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, ராஜகுமார் ஐயாவுக்கும் நன்றி தெரிவித்து, வீடியோ எடுக்கும் தம்பிக்கு நன்றி தெரிவித்து, இங்க சோதிட பெருமாட்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் தமிழ் மக்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள், இளையவர்கள், மூத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்கள் என்னிடம் சாதகம் பார்த்து வெளிச்சத்தை வீட்டுக்கு கொண்டு செல்லும்பாறு கேட்டுக்கொண்டு, என்னிடம் சாதகம் பார்க்கறதில் என்ன சிறப்புன்னா, உண்மையாலுமே அந்த குடும்பத்தில் என்னென்ன நடக்குதுங்கிறது சாதகத்தை பார்த்த உடனே நான் அறிஞ்சிருவேன். நடந்த சம்பவம், நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம், நடக்க போறதுதான் முக்கியமானது. இதுதான் நாம மக்களுக்கு தெளிவா தெரியப்படுத்தணுமா, அவங்க புரியும்படியா. ஏன்னா நடக்க போற சம்பவங்கள் நம்ம மிக மிக முக்கியமானது. அதை ஒவ்வொரு சோதிடரும் ஒவ்வொரு மாணவர்களும் அந்த பயிற்சியில் எடுத்துக்கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு, பயிற்சி எடுக்கும் மாணவர்களுக்கும் சாதகம் அறியாமல் இருக்கும் சோதிடருக்கும் என்னுடைய கருத்துக்களை எடுத்து செயல்பட்டால் தோல்வி இல்லை. அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். என்னிடம் எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டால் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை மாணவருக்கும் சோசியம் கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கும் சோசியத்தை தெரியாத நிலைகள் உள்ளவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு அதுதான் வேலை. புரியாதவர்களுக்கு புரிய வைப்பதும், மாணவர்களை தெளிவுபடுத்துவதும், சோசியத்தை வலிமைப்படுத்துவதும். சோசியங்கிறது பெரும் பொருள். அது ஒவ்வொருத்தரும் வலிமைப்படுத்தி கொண்டு போகணும். மக்கள் சாதகம் பார்க்க வந்தால் போய் நம்மளை குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லாத அளவுக்கு நாம் அவங்களுக்கு பலன் சொல்லி அனுப்ப கத்துக்கணும். தெரியாதவர்கள் என்னிடம் கேட்டால் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் ஒப்படைக்க தயார் என்று சொல்லி, தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை, தொழில் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, மனைவி சரியில்லை, கடனாகவே இருக்கிறது, கடன் தீர்வதற்கு வழி, சொந்த தொழிலுக்கு அமைப்பு இருக்கிறதா இல்லையா, கல்வி எந்த அளவுக்கு பிள்ளைங்க படிக்கும், பிள்ளைங்க பெருசாகி கடனாளி ஆகுமா, இல்லை கடன் வாங்காத குடும்பத்தை காத்து நிற்குமா, இத்தனையும் ஒரு சாதகத்தில் தெரிந்து கொள்ள முடியும். அதனால தமிழ் மக்கள் அனைவரும், தாய்மார்களும் தந்தைமார்களும் இளையவர்களும் மூத்தவர்களும், குழப்பத்தில் உள்ள குடும்பம் அனைத்தும் என்னிடம் ஆன்லைனில் சாதகத்தை பார்த்து உங்களுக்கு விழிப்புணர்வையும் வெளிச்சத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, நான் எப்பயுமே மக்களின் தொண்டன்,
மக்களை எதிர்பார்த்துட்டே இருக்கிற தொண்டாய் யார் வருவா, யாருக்கு என்ன, அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிற நிலைப்பாட்டில் உள்ள நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். உங்க பிள்ளை போல் நான் இருக்கிறேன். ஒரு குடும்ப ஜாதகம் வந்தா அது வந்து என்னுடைய குடும்பம், உங்களுடைய வேறுபட்டு நான் அதை பார்க்கறது இல்லை. என்னுடைய குடும்பம் மாதிரி அந்த சாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பொறுமையா நிதானமா நேரத்தை அதிகமாக எடுத்து அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கும், எந்த பிள்ளைகள் கடன் சுமந்துக்கும், எந்த பிள்ளைகள் கடன் சுமக்காத குடும்ப பொறுப்பாளியாக இருக்கும், இதையெல்லாம் முன்னாடியே தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். உங்களுக்கு வந்து அதை தெரியப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன். அப்போ என்னிடம் நீங்க சாதகத்தை பார்த்து எதிர்கால நன்மைகளை தெரிந்து கொள்வது அவ்வளவு நல்லது என்று சொல்லி தமிழ் மக்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி, தாய்மார்களுக்கு நன்றி சொல்லி, தந்தைமாருக்கு நன்றி சொல்லி, சாதகத்தில் ஒரு 3 மாசத்து குழந்தை சாதகத்தில் அந்த குழந்தைக்கு பிறக்கும் குழந்தை யோகமா பிறக்குமா, அந்த அளவுக்கு சாதகத்தை கொண்டு போகலாம். சாதகத்தில் தெரிந்து கொள்ள முடியாத விஷயமே இல்லை. ஒரு சாதகத்தில் 50 உறவுக்கு சொல்லலாம் 4 மணி நேரம் ஆகும். 20 உறவுக்கு சொல்லலாம் 2 மணி நேரம் ஆகும். 10 உறவுக்கு சொல்லலாம் 1 மணி நேரம் ஆகும். ஆக மொத்தத்தில் சாதகத்தில் எந்த உறவுக்கு கேட்டாலும் அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லும் அளவுக்கு அதில் பொருள் இருக்கிறது. 3வது பெரியம்மா, 2வது பெரியம்மா, முதல் பெரியம்மா அவங்களுடைய நிலை, அந்த குடும்பத்தினுடைய நிலை, சித்தப்பானுடைய குடும்பத்து நிலை, இப்படி அந்த உறவுக்காரனுடைய நிலையெல்லாம் அதில் எடுத்து சொல்லலாம். யாராருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லை இருக்குது என்பதை கண்டறிஞ்சு சொல்ல முடியும். ஒரே ஜாதகத்தில் 10 குடும்பத்தில் 10 பேர்த்துக்கு சொந்த வீடு இருக்குதா இல்லையாங்கிறத சொல்லலாம். கடன் யாரெல்லாம் கடன் பெற்றிருக்கிறார் என்று சொல்லலாம். யாரெல்லாம் சேமிப்பு உள்ளவர்கள் என்று சொல்லலாம். இப்படி சாதகத்தில் தெரிந்து கொள்ள முடியாத விஷயம் இல்லை. இதையெல்லாம் தெரிந்து கொள்வதும் கடினமும் அல்ல, நம்ம எளிமையான கருத்து. சாதகங்கள் வந்து நம்ம பெருசா கொண்டுகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எளிமையான கருத்து. நான் பாருங்க, மாணவருக்கு சொல்றேன், திரிசூனியம், வக்கரம், மறைவுஸ்தானம், பாதகஸ்தானம், முடக்கு ராசி, கரணம் எதையும் எடுக்கிறது இல்லை. பாருங்க, நான் எல்லா விடையாலுமே சொல்றப்ப அதெல்லாம் எடுக்க மாட்டேன். அப்ப நாம அதையெல்லாம் எடுக்காம சோசியம் சொல்ல முடியும்னு ஒன்று இருக்கு. அது எப்படி? அசுவினி, மக, மூலம், திருவாதிரை, சதய, மாந்தி, இந்த 6 பேரு ஒரு கிரகத்தை தொட்டால் கெடும், தொழிலினா கெடாது. இவ்வளவுதான் ஜாதகம். எவ்வளவு எளிமையா இருக்கு. இப்ப சனி பகவான் இந்த 6 பேர் தொடர்றதுன்னா பார்க்கறது, அவரோட சேர்றது, அசுவினி, மக, மூல நட்சத்திரத்தில் இருக்கிறது, இதெல்லாம் தான் கெடுக்கும். அப்ப சனி பகவான் இந்த 6 பேர் தொடர்பு இல்லை என்றால் தொழில் நல்லா இருக்கும். அப்ப இந்த ஏன் சனி பகவானை உச்சரிக்கிறேன் என்றால், சனிதான் தொழில்காரர். உலகம் முழுக்க தொழில்காரர்னா 10ஆம் இடத்தை எடுப்பது அடுத்தாப்புல. சனி கெட்டு போயிட்டா 10ஆம் இடம் நல்லா இருக்குதான்னு பார்க்கலாம். ஆனா தொழில்னு எடுக்கிற போது நாம் சனி பகவான மேசத்திலிருந்து 10ஆம் இடம் மகரம் தான் தொழில், அதுல இருந்து 11 தான் சேமிப்பு. இப்ப நூல் எல்லாமே நிறைய மக்கள் சொல்வது 11ஆம் இடம் சேமிப்பு, இதுதான் வந்து நடைமுறையில் இருக்கு. அது வந்து தவறான கருத்துங்கிறத நான் கொண்டு வந்து அதுக்கு விளக்கமும் சொல்லி இருக்கிறேன். அது எப்படி தவறு? 11ஆம் இடம் அப்படிங்கிறது அண்ணனுக்கு வரும், அக்காவுக்கு வரும், இப்படி எல்லாம் வரும். ஆனா சேமிப்புக்கு 11 பொருந்தாத ஒண்ணு. இதை நான் சொல்றேன், இப்படி இத்தனை நூல்களில் எல்லாம் இருக்கு, இது எப்படி தப்பா போகும் அப்படின்னு நினைப்பதை விட அதுல ஆய்வு பண்ணுங்க, தப்பு வராது. ஆரே மாணவர்கள், பழகும் மாணவர்கள் ஆய்வு பண்ணுங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, அது இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சனி பகவான் கெடாம இருக்கிறார். அப்ப மேசத்துக்கு 11 தானே, மூத்தவர் தானே, அதுதானே சேமிப்பு. அவர் கெடவில்லை. கெடவில்லை என்னன்னா, சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், சுக்கிர நட்சத்திரம் பெற்றிருக்கிறார், புத நட்சத்திரம் பெற்றிருக்கார், அல்லது குரு நட்சத்திரம் பெற்றிருக்கார், இதையெல்லாம் பெற்றார், அவர் கெடமாட்டார்னு அர்த்தம். இந்த 6 கிரகம் தொடாம இவங்கள் நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்தால் அவர் கெடாமல் இருக்கிறார் அப்படின்னு பொருள். அப்படி இருக்கிற போது
செவ்வாய் சதயத்தில் இருக்கிறார், அல்லது மாந்தியோட சேர்ந்து இருக்கிறார், அல்லது சதய நட்சத்திரம் வாங்கினவர் செவ்வாயை பார்க்கிறார், அல்லது மாந்தி பார்க்கிறார். இந்த நிலையில செவ்வாய் இருக்கும்போது அவர் சேமிக்க முடியாது, கடனாளியா வாழ்வார். எப்பவுமே. அப்ப 11 நல்லா இருந்து ஏன் வேலை செய்யலை தான் பாயிண்ட். 11ங்கிறது லாபம்னு சொல்றோம். அவர் சனி பகவான் கெடல, 11 கூடவர் கெடல. அப்ப 8ஆம் இடம் கெட்டு போச்சு, சேமிப்பு இல்லை, கடனாளியா வாழ்றார். இதை சாதாரண கருத்து அல்ல. மாணவர்கள் பலவர்கள் எல்லாருமே எடுத்து நல்லா பயன்படுத்திக்கலாம். ஒரு சாதகத்தில் மேசத்துக்கு 10 தொழிலாகவும் அதிலிருந்து 11 சேமிப்பாகவும், 10க்கு 11 தான் சேமிப்பு. இதுதான் சேமிப்பு. நேச்சரா 11 சேமிப்பு இல்லை 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 இல்லவே இல்லை. நல்லா ஆணித்தரமா சொல்றேன். இன்னைக்கு இதுல தவறு இருந்தால் என்னிடம் கேள்வி கேளுங்கள், ஆதாரத்தோட பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். ஏனென்றால் அரை மணி நேரம் மக்களுக்கு கருத்துக்களை ஒப்படைச்சாலும் அந்த கருத்துகள் உயிர் வாழ வேண்டும். என்ன பண்ணோம்? உயிர் வாழணும். அந்த மாதிரி அந்த கருத்துக்கள் இருக்கணும். அதுக்கு தான் நான் ஆணித்தனமா சொல்லி சந்தேகத்தை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அது கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு லீவே கிடையாது. காலையில் 10, நைட்டு 10 ஆபீஸ் தான் டைம். அங்கே லீவ் போடுறது பிடிக்கும். எந்த நாளும் லீவு கிடையாது, நோம்பு நொடி எதுவும் கிடையாது. நான் தயாராக இருக்கிறது ஆபீஸில் மட்டும்தான். அப்போ எந்த நேரம் வேணாலும் நைட்டு 10 மணிக்கு கேட்டாலும் பதில் சொல்லுவேன். இது ஏன் சொல்றேன்னா, இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணி அவரை டிஸ்டர்ப் பண்ணணுமா, அந்த எண்ணங்கள் மாணவருக்கு வரவே கூடாது. சங்கடப்படாத பதில் சொல்லுவேன். அதனால மாணவரெல்லாம் இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி, ஒரு சாதகத்தில் மேஷத்துக்கு எட்டக்கூடிய செவ்வாயும் லக்கணத்துக்கு எட்டக்கூடிய கிரகமும் ராசிக்கு எட்டக்கூடிய கிரகமும், இந்த 3 தான் லாபம். 3 8 எடுத்துக்கலாம். இந்த 3 8 யாருக்கெல்லாம் கெடலையோ, இளமையில் இருந்து ஆயுள் காலம் மட்டும் வறுமை கோடு கிடையாது, வறுமையே கிடையாதான். இந்த 8 அஷ்டமஸ்தானம் சொல்லி குற்றமா சொல்லி கொண்டு இருக்கிறோம் நிறைய பேர். அது இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் சொல்கிறேன். 8ஆம் இடம் தான் பெரும்பொருள், நோய், கண்டம், அடிபடுறது, ஆக்சிடென்ட், மரணத்தை கொடுக்கிறது, அதே சேமிப்பு. அப்ப இந்த 8ஆம் இடத்தை எத்தனைக்கு எடுக்கிற? 8 சப்ஜெக்டுக்கு எடுக்கலாம். மரணத்துக்கு எடுக்கலாம், ஆக்சிடென்ட், ஆப்ரேஷன், சேமிப்பு, கடன், தீராத கடன், இத்தனைக்கு எடுக்க முடியும். அப்ப 8 கெடலினா சேமிப்போம், பொருளாதார நெருக்கடி வராது. 8 கெட்டு போனா அத்தனை துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது வரும். அப்போ ஒரு சாதகத்தில் 2 8ஆம் இடம் கெட்டு போயிருச்சு. மேஷத்துக்கு 8, லக்கணத்துக்கு 8 கெட்டால் என்ன ஆகும்? கடன் இருந்து கொண்டே இருக்கும். அந்த திசை வேற காப்பாற்றிவிடும். இந்த திசை காப்பாற்றி விடுக்கிறதுக்குலாம் வழியே இல்லை. 8 2 கெட்டாலும் 2 10 கெட்டாலும் அந்த சாதகத்துக்கு வாழ்வசனை இல்லை. இதை நல்ல பரிசீலனை பண்ணுங்க, தப்பே வராது. மேஷத்துக்கு 8, லக்கணத்துக்கு 8 கெட்டு, மேஷத்துக்கு 10, லக்கணத்துக்கு 10 கெட்டு விட்டால், இந்த கெட்டு விட்டாங்கிறதுக்கு முதல்லயே பொருள் சொன்னேன். அசுவனி மக மூலம், திருவாதிரை, சதயம், மாந்தி, இவங்களுடைய தொடர்பு இருந்தால்தான் கெடும். வேற எந்த தொடர்பையும் நீங்க பார்க்கவே வேண்டியதில்லை. 8 கூடையவர் தொட்டு விட்டாரு, அது கெட்டு போச்சு. அது 8 கூடையவர் தொட்ட கெடாது. அஷ்டமாதிபதி இந்த கிரகத்தை தொட்டு பிடிச்சு இது கெட்டு போயிடுச்சுன்னு சொல்றது தவறான கருத்து. இந்த 6 பேர் தொடர்புல இருந்தால்தான் அது கெடும். இது நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அதனால இந்த 8ங்கிறது சேமிப்புங்கிறத மறக்க வேண்டாம். இந்த தீராத கடன் வருது, என்ன காரணம்? இந்த கடனுக்குன்னு எதையுமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் மாந்தி, செவ்வாய் சதய நட்சத்திரம், செவ்வாய் திருவாதிரை, இவ்வளவுதான். இப்படி இருந்தால் கடன் கண்டிப்பாக இருக்கும். சரி, எவ்வளவு கடன் இருக்கும்? 1 லட்சம்னு சொல்ல வேண்டாம். 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 3 விதமான கடன். 3 கோடி, 5 கோடி, 10 கோடி, 3 விதமான கடன். இப்படி சொன்னா மக்கள் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. அப்போ
கடன் உருவாகுவது செவ்வாய் கெட்டால் கடன், செவ்வாய் கெடலினா கடன் இல்லை. ஒரே பாயிண்ட் தான். எவ்வளவு எளிமையா இருக்குது பாருங்க. இதை எடுத்து பயன்படுத்துங்க. அதுல தவறு இருந்தா கேளுங்க, நான் விளக்கம் சொல்றேன். மாணவருக்கு தான் சொல்றேன், படிக்கிறவர்களுக்கு சொல்றேன். இதை எல்லாருமே புரிந்து கொள்ள நிலைப்பாடு இருக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். ஒரு கருத்துகள் உயிர் வாழ வேண்டும். அதனால செவ்வாய் சதயத்தில் இருந்தாலும் மாந்தியோடு இருந்தாலும் அவங்க ஆயுள் காலம் மட்டும் கடனாளியா வாழ்வார்கள். சரி, அதுக்கு மாற்று வழி ஏதாச்சும் உண்டா அப்படின்னு கேட்டா, அவருடைய பிள்ளைங்க சாதகத்தில் 4ஆம் இடம் கெடாம இருந்தால் அந்த தந்தை மறுபடியும் தலை தூக்க வாய்ப்பு உண்டு. சரி, ஏன் 4ஆம் இடத்தை உச்சரிக்கிறோம்? ஒரு பிள்ளைங்க சாதகத்தில் 4ஆம் இடம் தான் அப்பாவுக்கு சேமிப்பு. அவர் ஜாதகத்தில் 8ஆம் இடம் சேமிப்பு அப்படின்னு கெட்டு போய் விட்டால், 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க ஜாதகத்தில் 4ஆம் இடம் கெடாமல், சந்திரன் கெடாமல், லக்கணத்துக்கு 4ஆம் இடம் கெடாம இருந்தால் மறுபடியும் அந்த தந்தை பெரும்பொருள் சம்பாதிச்சு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கு அப்படிங்கறது சொல்லிவிடலாம். சரி, 2 பிள்ளைங்க சாதகத்திலேயே 4ஆம் இடம் 2ம் கெட்டு போச்சு. லைஃப் லாங் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு வழிமுறை என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வத்தையும் கும்பிட்டாலும் அது சீர்திருத்தம் ஆகாது. ஓசிக்கணும். மூளை தான் ஜாதகம். மறுபடியும் சுத்தமா கெட்டு போன சாதகத்துக்கு வழிமுறை என்னன்னா, தெய்வ வழிபாடு இல்ல, மூளை தான் தெய்வம். அதை ஒவ்வொரு நாளும் ஆய்வு பண்ணி பண்ணி அந்த குடும்பத்தை ஓட்டினோம்னா தப்பிச்சிக்க முடியும். அப்போ மூளையை நல்ல முறையை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் நல்லா சிந்திச்சு அந்த குடும்பத்தை ஓட்டிடலாம். தெய்வத்தை போய் கும்பிட்டால் அந்த தெய்வம் நமக்கு வழிகாட்டிப்படும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய தவறு. அது காட்டவே காட்டாது. ஒரு ஜாதகத்தில் வழி இருந்தால் தானே காட்டும், இல்லைன்னு காட்டாது. சாதகத்தை ஜெயிக்கணும்னா மைண்டை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜெயிச்சிடலாம். ஆனா முழுமையா ஜெயிக்க முடியுமா? இல்லை, ஓரளவுக்கு ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு அந்த மைண்டு இது சரியான பொருள் அப்படி இருக்கு. ஒரு சாதகத்தில் 4 பேர்த்துக்கு சேமிப்பு சொல்றேன். ஒரு குடும்பத்தில் சேமிப்பு எங்கெங்க இருக்குதுங்கிறத நாம முன்ன தெரிஞ்சுக்கணும். தந்தைக்கு தொழில் அப்படின்னா புதன் தான் முதல் தொழில். ஒரு சாதகத்தில் அப்பாவுக்கு தொழில் நல்லா இருக்குமா, சொந்த தொழில் பண்ணலாமா? புதனை மட்டும் எடுங்க, தப்பே வராது. புதன் கெடவில்லை, தந்தை தொழில் செஞ்சால் கடன் வராது. புதனும் சந்திரனும் கெடலினால் தந்தை வருமானத்திலேயே இருப்பார். 2 பாயிண்ட் தான். புதன் அப்பாவுக்கு தொழில். சரி, அப்பாவுக்கு எப்படி புதன் தொழிலா வருதுங்கிறது விளக்க வேணும் இல்ல? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. எப்பயுமே மேசம் தான் நான் லக்கணமா எடுக்கிறது பழக்கம். அப்புறம்தான் அதுல எல்லாம் கெட்டு இருந்தால் மறுபடியும் லக்கணத்திலிருந்து ஒரு பார்வை விடுறது எனக்கு ஒரு பழக்கம். மேசங்கிறது பிரதிபலிப்பான முதல் லக்கணம். அப்போ மேசிலிருந்து எதை எடுத்தாலும் தப்பு வராது. அதனால மேசிலிருந்து 9ஆம் இடம் தந்தைக்கு எடுத்துக்கிறோம். அப்ப தாய் தந்தை அப்படிங்கிற போது பாருங்க, குருதான் தந்தை, சந்திரன் தான் தாய். இதுல ஏதாச்சும் மாற்றம் வந்தா என்ன கேளுங்க, பதில் சொல்றேன். சூரியனை தந்தைக்கு எடுப்பது தவறல்ல, சரியான தவறு. சூரியன் யாருக்கு வரும்? பாட்டனுக்கு வரும், முதல் குழந்தைக்கு வரும், 2வது சகோதரனுக்கு வரும், பாட்டனுடைய சொத்துக்கு வரும். சூரியன் உறவு முறையில 3 சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா தந்தைக்கு எக்காரணத்து கொண்டும் சூரியனை எடுத்தோம்னா சாதகத்தை உருப்படியே சொல்ல முடியாது. குரு தந்தைங்கிறது மாறுபடாத ஒரு கருத்து, சந்திரன் தாய்ங்கிறது மாறுபடாத ஒரு கருத்து. சந்திரன தாய்க்கும் குருவ தந்தைக்கும் எடுத்து எப்பயுமே நம்ம வலிமையா கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனோம்னா தாய் தந்தையினுடைய நிலைப்பாட்டை கரெக்டா சொல்ல முடியும். இதுக்கு ஆதாரம் கொடுக்கிறேன். இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு ஆதாரம். குரு சதயத்தில் உள்ளார், சந்திரன் மாந்தியோட உள்ளார். அப்ப குருங்கிறது அப்பா, அவருக்கு ஆயுள் காலம் சந்திரன், இவ்வளவுதான். அப்ப இவங்க 2 பேர் கெட்டுவிட்டால் தந்தை இருக்க மாட்டார். தாய் தந்தை சந்திரனும் குருவும் தாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம்.
அதே மாதிரி சந்திரன் வந்து சதயம் பெற்று அம்மாளுக்கு ஆயுள்கார யாரு? சனி. உலகம் முழுக்க தாய்க்கு ஆயுள்காரன்னா சனி பகவான் தான், தந்தைக்கு ஆயுள்காரனா சந்திரன் தான். மறக்காதீங்க, மறக்காது எடுங்க, சரியா வரும். அப்போ மேஷத்துக்கு 4ஆம் இடம் தாயாகவும், அதிலிருந்து 8ஆம் இடம் தாய்க்கு ஆயுளாகவும் நாம் எடுக்கிறோம். அப்படி எடுக்கிற போது சந்திரன் சதயம் சனி மாந்தியோட, அல்லது சனி சதயம் சந்திர மாந்தியோட. தாய் இல்லை சொல்லுங்க, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இவங்க இந்த சந்திரனும் குருவும் தான் தாய் தந்தைங்கிறதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு இந்த விளக்கம் கொடுத்துட்டேன். பொருளையும் சொல்லி அதுக்கு விளக்கம். சூரியனை தந்தைக்கு எடுக்க வேண்டாம், தந்தைக்கு வராது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்கிறேன். தந்தைக்கு சூரியன் வருதுன்னு ஒரு ஆதாரம் இருந்தால் கொடுங்க, நான் அதுக்கு விளக்கம் தர்றேன். இது மாணவருக்கு சொல்றேன், சொல்லிக்கொண்டு இருக்கும் சூரியன் தான் தந்தைன்னு சொல்லி கொடுக்கிற நண்பர்களுக்கும் சொல்றேன். சூரியனை தந்தைக்கு எடுக்கக்கூடாது, பாட்டனுக்கு தான் வரும். இப்படி அப்ப தாய் தந்தை. அப்போ தந்தைக்கு தொழில் எப்படி புதனா கொண்டு வர்றதுங்கிறதுக்கு தான் இத்தனை விளக்க சொன்னேன். மேஷத்துல இருந்து 9ஆம் இடம் தந்தை, அது தனுசு. அதுல இருந்து 10ஆம் இடம் தொழில் தந்தைக்கு, அதுதான் கன்னி. அப்ப புதன் வந்துடுறார். அதுல இருந்து 11 தான் தந்தைக்கு சேமிப்பு, அது கடகம். அப்போ ஒரு சாதகத்தில், பிள்ளைங்க சாதகத்தில் 4ஆம் இடம் அப்பாவுக்கு சேமிப்பாகவும் 6ஆம் இடம் தந்தைக்கு தொழிலாகவும் எடுத்தோம்னா தப்பே வராது. அருமையான பாயிண்ட், கீழே போட்டுறாதீங்க மக்களே, எடுத்து பயன்படுங்க, அப்படி செய்யுங்க. அப்போ நாம் தந்தைக்கு புதன் மட்டும் தொழில் அல்ல, புதன் கெட்டுவிட்டால் லக்கணத்துக்கு 6ஆம் இடம் தொழில் அப்பாவுக்கு நல்லா இருந்தா தொழில் செய்வார். அதுக்கப்புறம் ராசிக்கு 6 எடுக்கலாம். அப்போ மேஷத்துக்கு 6 தொழில் அப்பாவுக்கு, லக்கணத்துக்கு 6 அப்பாவுக்கு தொழில், ராசிக்கு 6 அப்பாவுக்கு தொழில். 3 6ஆம் இடமும் அப்பாவுக்கு தொழிலுக்கு வரும். ஒரு 6ஆம் இடம் கிடையினாலும் தந்தை தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3ம் கெட்டு போனால் சொந்த தொழிலுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு பிள்ளைங்க சாதகத்தில் 6ஆம் இடம் தொழில் தந்தைக்குன்னா 4ஆம் இடம் சேமிப்பு, இது மாற்றமே வராது. அப்ப 3 4ஆம் இடத்தையும் பார்க்கலாம், 3 6ஆம் இடத்தையும் பார்க்கலாம். இதுல ஒரு சப்ஜெக்ட் கெடாது இருந்தாலும் தந்தை அப்படி காலம் தள்ளி விடுவார். 2 சப்ஜெக்ட் கெடா இருந்தா கோல்டு, 3மே கேள்வினா நம்ம சிறப்பான கோல்டு. அப்போ லக்கணத்துக்கு 6ம் லக்கணத்துக்கு 4ம் மேஷத்துக்கு 6ம் மேஷத்துக்கு 4ம் கெடாம இருந்தால் தந்தை கடன் இல்லாத வாழ்வாராம். தொழில்ல என்ன தொழில் வேணாலும் பண்ணிட்டோம், கடன் வராது. 2 6ஆம் இடம் 2 4ஆம் இடம் ஒரு பெண்லிங்க சாதகத்தில் கெடாம இருந்தால் அந்த தந்தை கடன் இல்லாத வாழ்வார். இதை எடுத்து பயன்படுங்க, தப்பே வராது. அப்போ தாய்க்கு சேமிப்பு என்ன, தாய்க்கு தொழில் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்குற போது அம்மாவுக்கு நம்ம தொழிலுக்கு எடுக்கிறோம், சேமிப்புக்கு எடுக்கிறோம். அம்மாவுக்கு கடகத்தை எடுக்கிறோம் தாயாக, அதுல இருந்து 10ஆம் இடம் மேஷம். செவ்வாய் தான் தாய்க்கு தொழிலா வருது, 4க்கு 10ஆம் இடம். சரி, சேமிப்பு என்ன, அதுல இருந்து 11 கும்பம் வந்துடும். அப்போ 4ஆம் இடம் தாயாகவும், அதுக்கு 10ஆம் இடம் தொழிலாகவும், அதிலிருந்து 11 சேமிப்பாகவும், அப்போ 11ஆம் இடம் வந்துடும். ஒரு பிள்ளைங்க சாதகத்தில் 2 11ஆம் இடம் கிடாவே இருந்தால் தொழிலையே பார்க்க வேணாம். 2 11 கிடையிலனா அம்மா கையில் எப்பயுமே பொருளாதாரம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரே பாயிண்ட். சரி, இப்போ அப்பாவுக்கு சொன்னேன், அம்மாவுக்கு சொன்னேன். சாதகருக்கு 2 8ஆம் இடம் 2 10ஆம் இடம் தேவையில்லை. 2 8ஆம் இடம் கிடையில, சனி பகவான் கிடையில, பொருளாதார நெருக்கடி ஆயுள் காலம் மட்டும் வராது. மேஷத்துக்கு 10 கெடல, மேஷத்துக்கு 8 லக்னத்துக்கு 8 கெடல, கடன் வராது, பொருளாதார நெருக்கடி இருக்காது. இது சாதகருக்கு. சரி, மனைவிக்கு சேமிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். மனைவிக்கு சேமிப்புன்னா 2ஆம் இடம் எடுத்துக்கணும். 7க்கு 10 4ஆம் இடம் மனைவிக்கு தொழிலாகவும் 2ஆம் இடம் சேமிப்பாகவும் வரும்.
இந்த 4 சப்ஜெக்ட் வந்து ஜாதகத்திலவே முக்கியமான ஒரு பொருள். ஏன்னா இந்த 4மே அந்த குடும்பத்துக்கு தேவையானது. அந்த குடும்பத்து சப்ஜெக்டை சேர்ந்தவங்களுக்கு யாராவது கெட்டிருக்குது, யாராவது கெடல. அப்ப அது பார்க்கறதுக்கு உதவுதில்ல. அதனால மனைவிக்கு தொழில் அப்படிங்கிறது மேசத்துக்கு 7 சுக்கரனாகவும் துலாம், அதிலிருந்து 10 தொழில் சந்திரன், அதிலிருந்து 11 ரிஷ்பம் தான், சுக்கரன் தான் சேமிப்பா வர்றார். அப்ப சுக்கர் அப்படிங்கிற போது மேசத்துக்கு 2ஆம் இடம், மேசத்துக்கு 4ஆம் இடம் தொழிலாகவும், மேசத்துக்கு 2ஆம் இடம் மனைவிக்கு சேமிப்பாகவும் வந்துடுது. அப்போ 2ஆம் இடம் கெடாமல் ஒரு சாதகத்தில் இருந்தால் அந்த மனைவி எப்பவுமே பொருளாதார நெருக்கடி இல்லாம அந்த குடும்பத்தில், அந்த மனைவியினுடைய குடும்பத்தில் அந்த பொண்ணுக்கு உதவுவார்கள். எப்பயுமே ஒரு 10 ரூபாய் செல்வாக்கோட அந்த மனைவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சேமிப்பு தொழில் 4 பேர்த்துக்கு ஒரே குடும்பத்தில் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இந்த விளக்கம் ஒன்று கூட பொய் போகாது, ஆணித்தனமான ஒரு விளக்கம். ஏன்னா நாம் சாதகம் சொல்லும் போது இந்த 4 ஒரு தரம் பதிவு பண்ணிக்கிட்டோம், சொல்லி பார்க்குறோம், 10 பேர்த்துக்கு சொல்கிறோம், 20 பேர்த்துக்கு சொல்கிறோம். ஆனால் உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாதகம் சொல்ல துணிச்சலோட சொல்ல ஆரம்பிச்சு விடுவோம். அதுக்கு தான் சொல்றேன். இப்ப நான் சொல்லும் கருத்துக்களில் இடையூறு இருந்தால் என்னிடம் கேட்டீங்கன்னா சரியான விளக்கம் சொல்லுவேன். அப்படின்னு தெரியல, அந்த சாதகத்தை அப்ளை பண்ணுங்க, சாதகம் மூலியமா விளக்கம் சொல்ல தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்தாப்புல தாய் தந்தைக்கு சேமிப்பு யாராருக்குன்னு சொன்னேன், தொழிலுக்கு சொன்னேன். அப்போ ஒரு சாதகத்தில் சனி செவ்வாய் மாந்தி தொடர்பு. சொந்த தொழில் ஆயுள் காலம் மட்டும் பண்ணக்கூடாது, சொந்த தொழில் பண்ண கிணா காண கூடாதான். எப்படி சொந்த தொழில் சனி செவ்வாய் மாந்தி சேர்ந்தால் சொந்த தொழில் பண்றதுன்னு ஆசைப்பட்டு செய்து விட்டார்களானால் பெரிய கடனை சந்திப்பார். அடுத்தாப்புல சம்பாரிச்சுக்கணும் கடன் வாங்கிட்டே போடுவார். 1,80,00,000 ஒரு குடும்பத்துக்கு கடன் வந்திருக்குது இந்த மாதிரி நிலையில. அதுக்குத்தான் சொல்றேன், லக்கணத்துக்கு 10 எடுத்து தொழிலுக்கு பேசுங்கள், அப்புறமா பேசுங்கள். முதல்ல தொழிலுக்கு சனி பகவானை மட்டும் எடுங்க. ஒரு சாதகத்தில் சனி மாந்தி செவ்வாய் சேர்ந்தால் தீராத கடன் வந்துடும். தொழில் சொந்த தொழில் பண்ண சொல்லவே கூடாது, லைஃப் லாங் பண்ணக்கூடாது. நீ அடுத்த திசையில பண்ண, அடுத்த புத்தியில பண்ணி, இதை நம்ம உபயோகமே படுத்தக்கூடாது. படுத்தினோம்னா அது நம்ம தவறு. அந்த குடும்பத்துக்கு பாரத்தை செமத்தறதுக்கு நாம காரணமாயிருவோம். அதுக்கு தான் இதை இவ்வளவு பிரிச்சு விளக்கமா சொல்றேன். அப்போ யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விளக்கம் சொன்னேன். யாரெல்லாம் பண்ணலாம் அது வேணும்ல பாருங்க. சனி பகவான் கெடல, இந்த கெடலைங்கிறதுக்கும் கெட்டு போச்சுங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுதான் சொன்னேன் முதல்லயே. அஸ்வினி மக மூலம் திருவாதிரை சதய மாந்தி இவங்களுடைய தொடர்பு ஒரு கிரகத்தை தொட்டால் கெட்டுவிடும், தொடவில்லை என்றால் கெடாது. இவ்வளவுதான். கெடுறதுக்கும் கெடாததுக்கும் வித்தியாசம் இவ்வளவுதான். நீங்க அந்த 8வது திசை 4வது திசை அதெல்லாம் தேவையில்லை, இதுலயே எல்லாம் வந்துடும். அதனால அந்த கெட்டு போறதுக்கான காரணம் இந்த 6 பேர்த்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு சாதகத்தில் சனி பகவான இந்த 6 பேர் தொடர்பு கொள்ளவில்லை. எந்தெந்த நட்சத்திரத்தில் இருந்தால் சனி நல்லா இருப்பார் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு. தன்னுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கெடமாட்டார் சனி பகவான். சுக்கிர நட்சத்திரம் வாங்கினால் கெடமாட்டார். புத நட்சத்திரத்தில் இருந்தால் கெடமாட்டார். குரு நட்சத்திரத்தில் இருந்தால் கெடமாட்டார். செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தாலும் கெடமாட்டார். செவ்வாய் பகைங்கிறோம், செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் ஏன் கெடமாட்டார்? அதுக்கு ஒரு விளக்கம் வேணும்ல. சனி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த சாதகருக்கு ஒரு அக்கா இருக்கும். மூத்தவர் அக்கா தான் இருக்கும், அண்ணன் இருக்க மாட்டார். அந்த அக்கா ஆயுள் காலம் மட்டும் அந்த சாதகருக்கு உதவுமா. அப்ப கெடலின்னு ஆயிடுச்சுல்ல. சனி செவ்வாய் பகை, ஆனா இந்த நட்சத்திரம் பெற்றால் கெடுறதில்லை. அப்போ 5 கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் இருந்தால் கெடமாட்டார், அவர் சொந்த தொழில் பண்ணலாம். அப்ப சேமிப்பான கிரகம் எப்படி இருந்தால் கெடாது இருப்பார். மேசத்துக்கு எட்டுக்கூடியவரும் லக்கணத்துக்கு எட்டுக்கூடியவரும் எடுத்துக்கணும். இப்ப மேசத்துக்கு எட்டு நம்ம செவ்வாயை உதாரணமா எடுத்துக்கிறோம். தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்.
குரு நட்சத்திரத்தில் இருக்கிறார். புதன் செவ்வாய் பகைங்கிறேன். இல்ல, அது எப்படி இல்ல? புதன் செவ்வாய் சேர்ந்தால் அறிவாளி, எதையும் சாதிச்சு விடுவான், புத்திசாலித்தனமா செயல்படுவார், யோசிக்காம ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அப்ப எங்க பகை அங்க வேலை செய்யுது? பகைன்னா இந்த 6 பேர் தொட்டால் தான் பகை. முதல்ல மறுபடியும் சொல்றேன், 6 பேர் தொட்டால் தான் பகை, இல்லைன்னு இல்ல. அப்போ புதன் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறார், குரு நட்சத்திரத்தில் இருக்கிறார், தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார், சுக்கிர நட்சத்திரம் பெற்றிருக்கிறார். அந்த 8ஆம் இடம் கெடல, பொருளாதாரம் நெருக்கடி இருக்காது. அப்ப சனியும் கெடாமல் செவ்வாயும் கெடாமல் இருந்தால் அதே பெரிய யோக சாதகம். 2 பாயிண்ட் தான், சனி கெடல செவ்வாய் கெடல. அந்த ஜாதகத்துக்கு கடன் வராது, கடன் வாங்க மாட்டார், தொழிலில் நஷ்டம் வராது. இதெல்லாம் ஆய்வு பண்ணுங்க, தப்பே வராது. ஏன்னா 2 கிரகத்தை வச்சு அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சியை நம்ம சொல்லிடுறோம். இந்த 2 கிரகம் கெட்டால் குடும்ப வளர்ச்சி இருக்காது, அந்த தந்தை சம்பாதிக்க முடியாது, அந்த ஜாதகர் சம்பாதிச்சு பெரிய லெவலுக்கு வரவே முடியாது. சரி, அந்த ஜாதகத்தில் ஒரு திசை காப்பாத்துமானா இல்ல, எந்த திசையும் காப்பாத்தாது. எந்த திசை வந்தாலும் அந்த திசை நடத்துறவர் கெட்ட நிலையிலே இருப்பாராம். இந்த 2 பேர் கெட்டு போனான், சனியும் செவ்வாயும் கெட்டால் அடுத்தடுத்து திசை மாறுது. திசை மாறும்போது பாருங்க, அந்த திசை நடத்துறவர் நல்ல நிலையில் இல்லாமையே திசை நடத்துவார், ஆயுள் காலம் மட்டும். அப்போ நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், செவ்வாய் சனி கெடலியா, இதை கூர்ந்து கவனிக்கணும். கெடாத கணக்கை நம்ம போட்டு பழகணும். அமசத்தில் செவ்வாய் மாந்தி சேர்ந்திருக்கா, அமசத்தில் பார்வையில்லைன்னு சொல்லி நாம நினைக்கிறோம். அமசத்தில் உறுதியா ராசியில இருக்கிற பார்வை அத்தனையும் அமசத்தில் உள்ளது. அந்த உள்ளது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றேன் பாருங்க. ராசியில செவ்வாய் மாந்தி தொடர்பு இல்லை, அப்ப கடனில்லைன்னு சொல்லிவிடுவோம். அமசத்துல செவ்வாய் மாந்தி சேர்க்க இருக்கும், அல்லது செவ்வாய மாந்தி பார்ப்பார். அப்படி பார்த்தா நம்ம என்ன சொல்லணும்? ஐயா 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 3 விதமான கடன், நீங்க 3ல இருக்கிறீங்களா 5ல இருக்கிறீங்களா 10ல இருக்கிறீங்களான்னு தான் கேட்கணும், 1 லட்சமானு கேட்க கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமையான்னு சொல்லுவாங்க. 3 இல்ல 5 இல்ல 10. அப்ப அமசத்தில் பார்வை வேலை செய்தா இல்லையா? அமசத்தில் பார்வை எடுங்க, உள்ளபடியா அமசத்தில் ராசியில் இருக்கிற பார்வை அத்தனையும் வேலை செய்யும். அதே மாதிரி குரு செவ்வாய் சேர்ந்தால் கடன் இல்லை. நல்ல கூர்ந்து கவனிச்சுங்க. குரு செவ்வாய் சேர்க்க, குரு செவ்வாய் பார்வை. இந்த கடன் இருக்கிறதுக்கு 5 ஸ்டெப் சொல்றேன் பாருங்க, கடன் இல்லாததுக்கு 5 ஸ்டெப் சொல்றேன். செவ்வாய் எங்க இருக்கிறாரோ, மாந்தி எங்க இருக்கிறாரோ, இது நம்ம முக்கியமான பாயிண்ட். மாந்தி எங்க இருக்கிறாரோ, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கடன் உள்ளவர். மாந்தி எங்க இருக்கிறாரோ, 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன் உள்ளவர். மாந்தி எங்க இருக்கிறாரோ, 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன் உள்ளவர். மாந்தியோடு செவ்வாய் சேர்ந்தால் கடன். விருச்சகத்தில் மாந்தி உட்கார்ந்தா கடன். 5 பாயிண்ட் தான் கடனுக்கு, இது 5 தான். வேற கடனுக்கு 6ஆம் இடம் தான் கடன் சொல்லி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதே போதும். இதுதான் கடனுக்கு சரியான ஆதாரம். சரி, கடனே இல்லை, அதுக்கு என்ன ஆதாரம் வேணும்ல? கடன் இல்லையே, கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு சாதகத்தில் அவர்கிட்ட சொன்னா, ஆமா நல்ல கடன் வாங்க மாட்டப்பா பாரு. அப்ப இது எந்த நிலையை வச்சு நாம் சொல்லுவோம் பாருங்க. குரு எங்க இருக்கிறாரோ, 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன் இல்லை. குரு எங்க இருக்கிறாரோ, 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன் இல்லை. குரு இருக்கும் இடத்துல 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், குரு பார்வை 3 பார்வையும் அந்த செவ்வாய்க்கு வரணும், வந்தால் கடன் இல்லை. குருவோடு செவ்வாய் சேர்ந்தால் கடன் இல்லை. விருச்சகத்தில் குரு இருந்தால் கடன் இல்லை. கடனுக்கு 5 பாயிண்ட் சொன்னேன், கடன் இல்லைங்கிறதுக்கு 5 பாயிண்ட் சொன்னேன். இது சாதாரண கருத்து அல்ல, ஒரிஜினல் உண்மை. பயிற்சி கொண்டு போங்க, தப்பே வராது, பயனடைங்க. அது தப்பு இருந்தால் கேட்டால் நான் சரியான பதில் சொல்லுவேன். நம்ம எளிமையான கருத்து, உபயோகப்படக்கூடிய கருத்து. கடன் கடன் இல்லை. ஏன்னா 50 பாயிண்ட் சோசியம், இது ஒன்னொன்னு ஒரு பாயிண்ட், இவ்வளவுதான். கடனுக்கு ஒரு பாயிண்ட், கடன் இல்லாததுக்கு ஒரு பாயிண்ட். இதே மாதிரி 50 பாயிண்ட் தான் சோசியம்.
50 பாயிண்ட வந்து 2.5 மணி நேரம் பேசலாம். 2.5 மணி நேரம் ஜோசியம் பார்க்குறாங்களா? 1 மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம். அப்போ நமக்கு இது போதாதா 50 பாயிண்ட்? அந்த 50 பாயிண்ட நான் ஒவ்வொரு முறையும் விளக்கமாக சொல்லுவேன். அந்த 50 பாயிண்ட் என் கையில் இருக்கிறது. அதை வந்து நீங்க எழுதி வைத்து மார்க் பண்ணி பயன்பட்டு சாதகத்தில் எடுத்து சொல்லி பார்த்து அந்த 50 பாயிண்ட் ஒவ்வொருத்தரும் கையில் வைத்துக் கொண்டால் சாதகத்தை என்ன கேட்டாலும் சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஒரு விளக்கம் சொல்லி அதே மாதிரி கடன் இல்லை இருக்குது சொன்னேன். இப்ப இந்த பூர்வீகத்துக்கு பாருங்க, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை எக்காரணத்துக்கு கொண்டு எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா பூர்வீகத்தை சொன்னா தப்பு வந்துடும். இல்லைன்னு சொன்னா இருக்குதும்பாங்க, இருக்குதுன்னு சொன்னா இல்லையும்பாங்க. பூர்வீகத்துக்குன்னு எடுத்தோம்னா சூரியனை மட்டும்தான் எடுக்கணும். மேஷத்துக்கு 5ஆம் இடம் பூர்வீகம். அப்போ எப்படி இருந்தால் பூர்வீகம் இருக்கு, எப்படி இருந்தால் இருக்காது. 2 பாயிண்ட் தான். சூரியனோட மாந்தி இருக்கு, சூரியன் சதயத்தில் இருக்கு, சூரியனை மாந்தி பார்க்குது. சதய நட்சத்திரமானவர் சூரியனை பார்க்கிறார். சிம்மத்தில் மாந்தி உள்ளது, கும்பத்தில் சதய நட்சத்திரம் வாங்கி ஒரு கிரகம் சிம்மத்தை பார்க்குது. பூர்வீகம் இல்லை, தாத்தா இல்லை, முதல் குழந்தை இல்லை, பங்காளிங்க உதவி இல்லை, குலதெய்வம் வேலை செய்யாது, அரசு வேலை கிடையாது, அரசியலுக்கு போக முடியாது, ஊர் விட்டு வெளியே வந்துடுவார். இவர் உள்ளூர் போக மாட்டார், பையன் போக மாட்டான், பேராண்டையும் போக மாட்டானா. இந்த கிரக நிலைக்கு இந்த சப்ஜெக்டை அப்படியே சொல்லலாம். ஒன்று கூட இல்லைன்னு மக்கள் சொல்ல மாட்டாங்க. 7 பாயிண்ட். சரி, பூர்வீகம் இல்லைங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன், இருக்குதுங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட். அது எப்படி? இதெல்லாம் முத்துக்கள் அல்ல, பெரும்பொருள், அழியாத சொத்து. இது உலகம் முழுக்க பரவி வளர்ச்சி அடையணும். அதுக்கு தான் இவ்வளவு தெளிவாகவும் புரியுற மாதிரி சொல்றேன். பூர்வீகம் இருக்குதுங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும். செவ்வாய் நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்க்க வேண்டும். இவ்வளவுதான் பூர்வீகம் இருக்கும். அழியாத இருக்குமா? செவ்வாய் நட்சத்திரத்தில் சூரியன் இருந்து இல்ல சூரியன் செவ்வாய் நட்சத்திரம் வாங்கின சூரியனை பார்த்தால் அந்த பூர்வீகம் இல்லைன்னு ஒருத்தர் கூட ஏத்துக்க மாட்டாங்க. இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க, இருக்குதுன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் முதல் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கும். அவங்களுக்கு இது உறுதியான ஒரு சப்ஜெக்டை எழுதிக்குங்க, தப்பு இருந்தா கேளுங்க. சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை. அது மட்டுமல்ல, யோகமா இருக்குமா அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம். அதுக்கு என்ன இன்னொரு காரணம் அப்படின்னா, சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிற போது அந்த 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் செவ்வாய் கெடாம இருப்பார். அந்த குழந்தைக்கு பாக்கியாதிபதி யாரு? செவ்வாய். அப்ப அந்த செவ்வாய் யாரு? சாதகர், தந்தை. அப்ப அந்த தந்தை வந்து இந்த குழந்தைக்கு அவ்வளவு யோகமா இருப்பாராம். முதல் குழந்தை சூரியன் அப்படின்னா அந்த சூரியன் வந்து 9ஆம் இடம் பாக்கியாதிபதி, அது செவ்வாயா வந்துடுது. நான் ஏற்கனவே சொன்னேன், செவ்வாய் தான் சாதகருங்கிறதுக்கு நிறைய ஆதாரம் கொடுத்துருக்கிறேன். அப்ப தந்தை வந்து அந்த குழந்தைக்கு அவ்வளோ உதவியாகவும் நட்பாகவும் வளர்ச்சியில அந்த குழந்தைய அப்படி பார்த்துக்கு வரோம். இந்த குழந்தை வந்து யோகமா இருக்குமா, பெண் குழந்தை. அப்போ இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தாப்புல பூர்வீக சொத்து முழுசா இருக்குன்னு சொல்லிருக்கிறேன். குலதெய்வம் நல்லா வேலை செய்யும். பாட்டன் 79 வயசு மட்டும் இருப்பாராம், அப்பனை பெத்த அப்பா. வயசு முதிர்ந்துதான் மரணத்துக்கு போவாராம். அப்ப பங்காளிங்க உதவி இருக்குமா? செவ்வாய் நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் பங்காளிங்க பகை கிடையாது, நட்பா இருப்பாங்க. உதவுறாங்களே இல்லையா, நட்பா இருப்பாங்க. அப்போ குலதெய்வம் வழிபடலினாலும் அது பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அரசு வேலை கிடைக்கும், அரசியலுக்கு போனா செல்லும். உள்ளூர்ல இருக்க வீட்டை எடுத்து கட்டி மெச்சிக்கிற மாதிரி வாழ்வார். பாருங்க, கெட்டதுக்கு ஒரு 7 பாயிண்ட் சொன்னேன், சுபத்தன்மைக்கு ஒரு 7 பாயிண்ட் சொன்னேன். இதெல்லாம் நூலில் இருக்காது. நான் சொல்லும் கருத்து 80% நூலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தால் என்னிடம் போன் பண்ணி சொல்லுங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். நான் எல்லாமே என்னுடைய சொந்த கருத்து ஆய்வு பண்ணி எடுத்து அனுபவத்தில் பார்த்து மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்.
நான் ஒன்று கத்துனா நான் வச்சுக்க மாட்டேன், இறைச்சி விட்டுருவேன். அது எனக்கு இயற்கையான ஒரு புத்தி. எல்லாரும் பயனடையட்டும், வளர்ச்சி அடையட்டும், மகிழ்ச்சியா ஜாதகம் பார்க்கும்போது கடினம் இல்லாத பார்க்கட்டும். அந்த நல்லெண்ணங்கள் என்கிட்ட நிறைய இருக்கு. அதனாலதான் நான் வந்து வச்சுக்கிறது இல்லை. இப்ப நான் சொல்லும் கருத்து பாருங்க, ஒண்ணு கூட தப்பாது. அத்தனை ஜாதகம் 8000 9000 ஜாதகம் பார்த்து அனுபவத்தில் எடுத்து அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே விடுவேன். தெரியலனா வெளியே விட மாட்டேன். அது மாதிரி அந்த பூர்வீகம் இருக்குது இல்லைங்கிறதுக்கு ஒரு விளக்கு சொன்னேன். இப்ப இந்த திருமணத்துக்கு கேட்பாங்க பாருங்க, எப்ப திருமணம் நடக்கும்? முக்கியமான பொருள் இது, முக்கியமான பொருள் தான். திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னா அதை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற போது, ஒரு சாதகத்தில் குருவும் சுக்கிரனும் கெடாமல், அசுவினி மக மூலம் திருவாதிரை சாதகம் இந்த மாந்தி இவங்க 2 பேரும் அந்த குருவியும் சுக்கிரனையும் பார்க்காம இருக்கணும், தொடர்பு கொள்ளாம இருக்கணும். அப்படி இருந்தால் சுக்கிரனும் குருவும் கெடலின்னு அர்த்தம். ஏதோ ஒரு லக்கணம் 2ஆம் இடம் கெடல, அப்ப அந்த 3 கெடாம இருந்தால் 22 இருந்து 27க்குள்ள திருமணம் நிக்கவே நிக்காது. அந்த ஜாதகருக்கு கல்யாணம் இப்பாம்னு சொல்ல முடியும், மற்ற ஜாதகத்துக்கு சொல்ல முடியாது. நாம தள்ளி போடுவோம், அடுத்த வருஷம் கல்யாணம் ஆயிரும், அடுத்த வருஷம் வருவாங்க, அடுத்த வருஷம், இப்படி 10 வருஷம் ஏமாத்திக்கிட்டு போயிருக்குது. சோசியக்காரர் சொன்னால் தப்பு வரக்கூடாது, அந்த தப்பு வராது சொல்லணும். அப்போ இந்த மாதிரி கிரக நிலை இருந்தால்தான் திருமணம் வந்து 27க்குள்ள நடக்கும். அந்த ஜாதகத்துக்கு 2 கூடிய புத்தியில் நடக்கலாம், 9 கூடிய புத்தியில் நடக்கலாம், 11 கூடிய புத்தியில் நடக்கலாம். இதை ஆய்வு பண்ணலாம். அந்த புத்தியில் இந்த புத்தியில் நடக்கும்னு சொன்னோம்னா நடக்கும். அதை கூர்ந்து கவனிச்சோம்னா கணக்கா சொல்லிவிட முடியும். அந்த டைம்ல கல்யாணம் ஆகும். அப்போ கல்யாணம் லேட் கல்யாணம், அது எப்படி கண்டுபிடிக்கிறது? வேணும்ல, சுக்கிரனும் குருவும் கெட்டு போய் லக்னத்துக்கு 2ஆம் இடம் கெட்டு விட்டால் 36க்குள்ளதான் கல்யாணம் ஆகும். கல்யாணமே ஆகாது, ஏமாத்திக்கிட்டே போவோம். ஒரு வருஷம் ஒரு நாள் மாதிரி போயிட ஏமாத்திக்கிட்டே போவோம். அந்த மாதிரி இருக்கிற சாதகத்துக்கு 22 23லயே சாதகத்தை வெளியே விட்டுன்னு சொல்லிடணும். நாம் என்ன பண்றோம், அந்த சாதகத்துக்கு தான் 30க்கு மேல கல்யாணம் பண்ணுங்க, முன்னாடி பண்ணா 2 தாரணம்னு ஒரு தப்பு பண்ணி போடுறோம். 30க்கு மேல சாதகத்தை விட்டு 38 மட்டும் கல்யாணம் ஆகாது. அப்போ சுக்கிரனும் குருவும் கெட்ட சாதகத்துக்கு 24ங்கிறது கடைசி டைம், சாதகம் வெளியே போயிடணும். அதை வந்து பொறுப்பு இல்லாம இருக்கக்கூடாது, அதிகமா பொறுப்பா எடுத்தாதான் கல்யாணம் 30க்குள்ள பண்ண முடியும். இதையும் நாம சொல்லி அனுப்பணும். மக்களுக்கு இப்ப தெரியாது, விழிப்புணர்வு இருக்காது. அப்ப நாம சோசியக்காரர் என்ன பண்ணோம், குரு சுக்கிரன் கெட்டு 2ஆம் இடம் கெட்ட சாதகத்துக்கு 24 வயசுல சாதகம் வெளியே போயிடணும். அப்படி போனால் மட்டும் பத்தாது, அது முழு மூச்ச பொறுப்பா எடுத்து செஞ்சீங்கன்னா தான் கல்யாணம் ஆகணும். அவங்கள வந்து உஷார்படுத்தணும். அப்படி படுத்தணும்னா அவங்க கவனமா இருப்பாங்க, வர்ற ஜாதகத்தை விடமாட்டாங்க, கல்யாணம் அந்த 30க்குள்ளேயாச்சும் ஆயிரும். அப்ப நம்ம செய்யற தவறு ஒண்ணு என்னன்னா, 30க்கு முன்னாடி பண்ணா 2 தாரம் சொல்றதே தவறு. அவனுக்கு 2 தாரம் தலையெழுத்து இருந்தால் ஆயே தேரும். அப்ப 2 தாரத்தினுடைய தலையெழுத்தை மாத்துறதுக்கு வழி என்ன? அது ஒன்று இருக்கு. ஒரு சாதகத்தில் கெட்டு போச்சு, 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 2ஆம் இடம் கெட்டு போச்சு. இன்னொரு ஜாதகத்தில் கெடாத சேர்த்தனம்னா 2 தாரம் வராது. தாரதோஷம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தாரதோஷம் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் 2ம் கெட்ட ஜாதகத்தை சேர்த்தனம்னா 2 தாரம் நடந்தே தீரும். அப்போ ஒரு ஜாதகம் கெட்டு விட்டால் ஒரு ஜாதகம் கெடாம சாதகத்தை சேர்த்தனம்னா 2 தாரம் வராது. இப்ப பாருங்க, 27க்குள்ள கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு நிலைப்பாடு சொன்னேன், 36க்குள்ள கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னொரு நிலைப்பாடு சொன்னேன். கல்யாணமே இல்லை, கல்யாணம் எப்பயுமே ஆகாது, ஆயுள் காலம் மட்டும் ஆகாது. அதுக்கு ஒரு கிரக நிலை. மேஷத்துக்கு 2ஆம் இடம் சுக்கிரன், கேது நட்சத்திரம் அல்லது கேது நட்சத்திரம் வாங்கினீங்க சுக்கிரனை பார்க்கிறார், அது கெட்டு போச்சு. லக்கணத்துக்கு 2ஆம் இடம் கேது நட்சத்திரத்தில் இருக்கணும், அல்லது கேது நட்சத்திரம் வாங்கின அவரை பார்க்கணும், 2ஆம் இடம் கெட்டு போச்சு. ராசிக்கு 2ஆம் இடம் கேது நட்சத்திரத்தில் இருக்கணும், கேது நட்சத்திரம் வாங்கின பார்க்கணும், கல்யாணம் இல்லை. 3 2ஆம் இடமும் கேது நட்சத்திர தொடர்பு வந்துட்டால் அவங்களுக்கு கல்யாணம் இல்லை.
100க்கு 100 உண்மை. சரி, இது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி என்ன? இப்போ நான் சொல்லிவிட்டேன், நம்ம மாணவரே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வழி என்ன அப்படின்னு பார்க்குற போது 36, 38, 40, 42, 44, 46 இந்த மாதிரி இருக்கிற ஜாதகம் வரும், கல்யாணம் ஆகாத ஜாதகம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 2ஆம் இடமும் கேது நட்சத்திரம் இருக்கும். இதுதான் ஆதாரம். அப்போ நான் சொல்வது உண்மைங்கிறத விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது சரியான பொருள். அப்போ 3 2ஆம் இடமும் கெட்ட ஜாதகம், கேது நட்சத்திர தொடர்புடைய ஜாதகம் ஒரு 20 வயசு 22 வயசுல நம்ம கிட்ட கொண்டு வரார்கள். நாம் அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்னா அந்த இடத்துல தான் நாம் சோசிகாரம் உஷாரா இருக்கணும். ஐயா, இந்த ஜாதகருக்கு கல்யாணம் நம்ம ஏமாத்தோம், நடக்காதுன்னு சொல்லாம நம்ம ஏமாத்தோம். பொண்ணு எதிர்பார்க்காம கல்யாணம் பண்ணுங்க, படிப்பை எதிர்பார்க்காதீங்க, வசதியை எதிர்பார்க்காதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா பண்ணிடலாம். பண்ணிட்டு உடனே என்ன பண்ண அந்த ஜாதகர் அந்த பொண்ணை 3 மாசத்து குழந்தை மாதிரி பாதுகாக்கணுமா, கண்ணே பொண்ணு தன்னுடைய பொண்ணு போல பார்த்துக்கணுமா. 2 ரோஜா மலர் கொஞ்சம் ஆட்டனா உதிர்ந்து போயிடும், அது போல வச்சிருக்கணுமா. அப்படி வச்சிருந்து 2 குழந்தை ஆயிட்டால் அது சீர்திருத்தம் ஆயிடும். அந்த பெண்ணை அதட்டி கொடுமைப்படுத்தி விட்டால் போனா வராதான், வீட்டை விட்டு போனா வரவே வராது. அப்போ அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நாம சோசிகாரன நாம ஒரு வழிகாட்டி 22 வயசுலயே சொல்லி அனுப்பிடணும். அப்போ கேட்கறவங்க கேட்கறாங்க, கேட்காதவங்க போயிட்டு போறாங்க. நாம சொல்லும் கருத்துக்களை நம்ம சொல்லிடணும். அப்போ கல்யாணம் 27க்குள்ள ஆவறதுக்கு ஒரு கரக நிலை, 36க்குள்ள ஆவறதுக்கு ஒரு கரக நிலை, இல்லைங்கிறதுக்கு ஒரு கரகம். இவ்வளவுதான். இப்ப ஏற்கனவே ஒரு 3 பசங்க ஒரு வீட்டில், இது உதாரண ஜாதகமா உங்களுக்கு விளக்குறேன். முதல் பையன் ஜாதகம் என்கிட்ட வந்திருக்கு. 3 பேத்துக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. 46, 44, 42 3 பேத்துக்கு கல்யாணம் ஆகல. சரி, ஒரே ஜாதகத்தில் 3 பேத்துக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது வேணும்ல? முதல் பையன் அந்த 46 வயசு பையன் ஜாதகத்தில் 3 2ஆம் இடமும் கேது நட்சத்திர தொடர்பு. சரி, முதல் தம்பி ஏன் கல்யாணம் ஆகல? 3ஆம் இடம்னா தம்பி, அதுக்கு பக்கத்து வீடு குடும்பம் 4ஆம் இடம். முதல் தம்பிக்கு 4ஆம் இடம் தான் குடும்பம். 3 4ஆம் இடமும் கேது நட்சத்திர தொடர்பு. முதல் தம்பிக்கு கல்யாணம் ஆகல. அப்ப 2வது தம்பி யாரு? 5ஆம் இடம் 2வது தம்பிக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கு பக்கத்து வீடு குடும்பம் அந்த தம்பிக்கு. 3 6ஆம் இடமும் கேது நட்சத்திரம். இது எதுக்கு சொல்றேன்னா, கல்யாணம் ஆவாத்துக்கு முதல் ஜாதகத்துக்கு இப்படி சொன்னேன், 3 பேத்துக்கு கல்யாணம் ஆவாத்துக்கு ஒரே ஜாதகத்தில் உதாரணம் சொல்றேன். அப்ப கேது நட்சத்திரம் தான் கல்யாணம் பண்ணி வைக்காத ஒளிஞ்சு 7ஆம் இடம் இல்லை. 7ஆம் இடம் எதுக்கு பார்க்கிறோம்? இருதார யோகத்துக்கு தான் 7ஆம் இடம் பார்க்கிறோம், திருமணத்துக்கு அல்ல. திருமணத்துக்கு 2ஆம் இடம் தான். 2ஆம் இடம் யாருக்கெல்லாம் கெடலையோ கல்யாணம் கடினம் இல்லாத ஆயிரும், கடினம் இல்லாத கல்யாணம் ஆயிரும். இவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம எடுத்து பரிசீலனை பண்ணணும். இப்ப நான் சொல்லும் போது புரியலினாலும் இந்த வீடியோவை அடுத்தடுத்து பார்த்து அந்த சாதகத்தை நோட் பண்ணி மார்க் பண்ணி சொல்லி ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டா சாதகத்தை கத்துக்கிட்ட மாதிரியே இருக்கும், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்த மாதிரியே இருக்கும். அதனால இதெல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொல்லி, திருமண தடைக்கு 2ஆம் இடம் தான் காரணம், 7ஆம் இடம் இல்லை. சரி, இருதார யோகத்துக்கு என்ன காரணம்? 2 தாரம் ஒரு நடந்தே தீரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரனும் செவ்வாயும் தொடர்பு இல்லாம இருக்கும். 2 பேரும் பார்த்துக்க மாட்டாங்க, 6 8ல இருப்பாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் தொடர்பு இருக்காது. 1 என்ன லக்கணமோ அந்த லக்கணாதிபதியும் சுக்கிரனும் தொடர்பு இல்லாம இருக்கும். இப்படி இருந்தா 2 தாரம் நடந்தே தீரும். அந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் போடும்போது எப்படி போடணும்? அவங்க பிழைக்கிறதுக்கு ஒரு வழி தேடணும்னா அந்த மாதிரி ஜாதகம் 2 தாரம் வந்துடும். அதுக்கு எதிர்மறை ஜாதகத்தை எப்படி போடணும்னா, சுக்கிரனும் செவ்வாயும் கெடாம சேர்த்தணும். இவ்வளவுதான். ஏன் அப்படி போட்டா என்ன ஆகும் அப்படின்னா, சுக்கிரங்கிறது கணவர் அந்த பொண்ணுக்கு, செவ்வாங்கிறது சாதகர். அப்ப செவ்வாய் கடலினா அந்த பொண்ணு அந்த குடும்ப பொறுப்பாளியா இருக்கும்.
யோசிச்சு ஒரு காரியத்தை செய்யும். அப்ப சுக்கிரங்கள்னா அந்த பொண்ணுக்கு கணவர் வந்து 2 ஜாதகத்துக்கு அமைப்பு இல்ல, அந்த கணவரோடு தான் வாழ்ந்தாகணும். அதனாலதான் ஒரு ஜாதகம் தாரதோஷம் இருந்தால் இன்னொரு ஜாதகம் தோஷம் இல்லாம ஜாதகத்தை சேர்த்தணும். இந்த தோஷம் இல்லாம ஜாதகம்னா எதை வேணாலும் எடுத்துடக்கூடாது. செவ்வாய் சுக்கிரன் கிடையினாவே அது தோஷம் இல்லாத ஜாதகம், கல்யாணத்துக்கு மட்டும். அப்ப திருமணத்துக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு கணவர் அப்படின்னா சுக்கிரனை தான் எடுக்கணும், மனைவினா சுக்கிரனை தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு, பெண்களுக்கு ஒரு சாதகத்தில் குறுக்கெடாம இருந்தால், இது நல்லா ஆய்வு பண்ணுங்க, தப்பு வராது. குறுக்கெடுல அந்த பொண்ணுக்கு போய் மாப்பிள்ளை தொலைவ வேண்டிய அவசியம் இல்லை, தங்கமான மாப்பிள்ளை அமைவார். குறுக்கெடாம பெண்கள் சாதகத்தில் இருந்துட்டால் தந்தை போல் கணவர் அமைவாராம். இது ஒண்ணு. குரு சதயத்தில் இருக்குது, மாந்தியோட இருக்கு. பெண்கள் சாதகத்தில் எத்தனை மாப்பிள்ளை தொலைவனாலும் அந்த பொண்ணுக்கு சரியில்லாத மாப்பிள்ளையே அமைஞ்சு போயிடும். அப்ப அந்த மாதிரி பெண் சாதகத்துக்கு ஆண் சாதகத்தை எப்படி சேர்த்தணும் எப்படின்னா அந்த ஆண் சாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் கெடாத சேர்த்துட்டோம்னா தப்பிச்சுக்கும். அப்போ பொருத்தம் போடுறதுக்கு இத்தனை வழிமுறைகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை ஆணா பெண்ணா, மாசமா இருக்கிறாங்க, ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்கிற போது சூரியனை முதல் குழந்தைக்கும், சுக்கிரனை 2வது குழந்தைக்கும், குருவை 3வது குழந்தைக்கும், சனியை 4வது குழந்தைக்கும், செவ்வாயை 5வது குழந்தைக்கும் எடுத்துக்கிறோம். அப்ப இந்த 3 ஸ்தானத்தை மட்டும் பார்க்கிறோம். மேசத்துக்கு 5, மேசத்துக்கு 7, மேசத்துக்கு 9. அப்போ சூரியன் சனி நட்சத்திரம் பெற்றிருந்தால் முதல் குழந்தை ஆண் குழந்தை தான் பிறக்கும். இதை வந்து பரிசீலனை பண்ணுங்க, தப்பே வராது. இதை நிறைய வீடியோவில் சொல்லிருக்கிறேன், இப்பவும் தெரியப்படுத்துறேன். சூரியன் செவ்வாய் நட்சத்திரம் இருந்தால் முதல் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கும். சுக்கிரன் சனி நட்சத்திரம் வாங்கினா 2வது குழந்தை ஆண் குழந்தை. சுக்கிரன் வந்து செவ்வாய் நட்சத்திரம் வாங்கினா 2வது குழந்தை பெண் குழந்தை. குரு வந்து சனி நட்சத்திரம் வாங்கினா 3வது குழந்தை ஆண் குழந்தை. செவ்வாய் நட்சத்திரம் வாங்கினா 3வது குழந்தை பெண் குழந்தை. குழந்தைக்கு இவ்வளவுதான். இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணா தப்பே வராது. அப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு என்ன குழந்தை பிறக்குன்னு நாம் இப்பவே ஆய்வு பண்ணி எழுதி கொடுக்கலாம், இந்த சப்ஜெக்ட் எடுத்தோம்னா. அப்ப அவ்வளவு எளிமையான கருத்து. அதனால இந்த ஒரு சின்ன இன்னொரு கருத்தை மட்டும் சொல்லி வர்றேன். இடம், வீடு, காடு இதெல்லாம் வாங்குறதுக்கு 4ஆம் இடத்தான் நம்ம எடுக்கிறோம். 4வது திசை வீடு வாங்கி கொடுக்கும், இடம் வாங்கி கொடுக்குங்கிறது தவறான கருத்து. 4 குடையவர் கெடாம இருக்கணும். மேஷத்துக்கு 4 குடையவர், லக்கணத்துக்கு 4 குடையவர், ராசிக்கு 4 குடையவர். இந்த 3 4 குடையவர் எப்படி இருந்தால் வீடு சொந்த வீடு இருக்கும், எப்படி இருந்தால் இருக்காது. ஒரு நிலைப்பாடு பாருங்க. அவிட்டம், சித்திரை, மிருகாசீரிஷம், பூரம், பூரோடம், பரணி, அஸ்தம், திருவோணம், ரோகிணி, இவ்வளவுதான். இந்த 9 நட்சத்திரம் தான் உலகம் முழுக்க வீடு வாங்கி கொடுக்கறது, காடு வாங்கி கொடுக்கறது, வீடு கட்டி கொடுக்கறது எல்லாமே இந்த 9 நட்சத்திரம் தான். குரு நட்சத்திரம் கூட வீடு கட்டுறதுக்கு செல்லாது. 4 கோடி திசை வீடு கட்டு அப்படின்னா 4 கோடி ஒரு சதயத்தில் இருந்தால் வீடு கட்டி கொடுப்பாரா? 4 கோடி ஒரு மாந்தியோடு சேர்ந்தால் வீடு கட்டி கொடுப்பாரா? அதை எடுக்கவே கூடாது. 4 கோடியவரை இந்த நட்சத்திரம் பெற்றிருக்காரா? இந்த நட்சத்திரம் பெற்ற கிரகம் 4 கோடியவரை பார்க்குதா, தொடர்பு கொள்ளுதா? இந்த நட்சத்திரம் வாங்கின கிரகம் 4 கோடியவரோட சேருதா? அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா அது என்ன நட்சத்திரம்? சுக்கர நட்சத்திரமா இருந்தா சுக்கர தசை சுக்கர புத்தியில வீடு கட்டுவாங்க. செவ்வாய் நட்சத்திரமா இருந்தா செவ்வாய் தசை செவ்வாய் புத்தியில வீடு கட்டுவாங்க. இப்படி நாம எடுத்துக்கணும். வீடு கட்டுறதுக்கு இந்த 9 நட்சத்திரத்தை தவிர்த்து வேற நட்சத்திரம் ஆகாது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய ஆய்வு. தப்பு இருந்தால் கேட்கலாம், பதில் சொல்வேன். இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து நாம் பரிசீலனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது. அப்படி இருக்கிற போது நிறைய விழிப்புணர்வு ஏற்படும். இப்போ நான் சொல்லும் கருத்துங்கள் பாரு, எல்லாமே அருமையா இருக்கும். தவறு இருந்தால் கேட்கலாம். செவ்வாயும் சந்திரனும் கெட்டு இருந்தால் வீடு வித்தரலாம். 4 கோடியவரும் செவ்வாயும் கெட்டால் வீடு விற்கிறதுனா வைக்கலாம். அது அந்த தசா புத்தியில் அதை வித்துப்படுவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதனால இந்த வீடு கட்டுறதுக்கு சொன்னேன். அதே மாதிரி தந்தை சொத்துக்கு குருவை மட்டும்தான் எடுக்கணும். குரு சதயம், மாந்தி, திருவாதிரை இப்படிலாம் இருந்தால் தந்தை சொத்து இருக்காது. தங்கம் தங்காது, தங்க விலை போகும், தொலையும். தாத்தா இருக்க மாட்டார். அப்பனுடைய அம்மாவும் அம்மாவுடைய அப்பாவுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். முதல் குழந்தைக்கு கண்டத்தை கொடுக்கும். சதயத்திலேயோ திருவாதிரையிலேயோ மாந்தியோடவோ குரு இருந்தால் தந்தை சொத்து இருக்காது. தந்தை மேல கரையும் பண்ணக்கூடாது. அப்ப குரு சதயத்தில் இருக்கு, தந்தை சொத்து இல்லைன்னு சொன்னோம்னா ஆமாம்பாங்க.
இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு எல்லா சாதத்திலையும் சொல்லி பார்க்கணும், அனுபவத்துக்கு கொண்டு வரணும். அவங்க ஆமான்னு சொல்றாங்களா இல்லையான்னு பார்க்கணும். சரி, தந்தை சொத்து யாருக்கெல்லாம் இருக்கும், அதே நம்மள இல்லைங்கிறதுக்கு ஒரு காரணம். அவிட்டம் சித்திரை மிருகாசரத்தில் குரு இருந்தால் தந்தை சொத்து இருக்கும். பூரம் போரம் போராடம் பரணியில் இருந்தால் இருக்கும். அஸ்தம் திருவோணம் ரோகிணியில் குரு இருந்தால் இருக்கும். இந்த 9 நட்சத்திரத்தில் குரு எதில் இருந்தாலும் தந்தை மேல் சொத்து இருக்கும். அவர் இருக்க மட்டும் இருக்குமா. அந்த இல்லைங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன், இருக்குதுங்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். தந்தை சொத்துன்னா 12ஆம் இடம் தான். மேஷத்துக்கு கெட்டு போச்சு, லக்கணத்துக்கு வருதான்னு பார்க்கலாம். யாருக்கோ ஒருத்தருக்கு லக்கணத்துக்கு 12 செவ்வாய் நட்சத்திர தொடர்பு இருந்தாலும் வீடு கிடைக்கும். அது யாருக்கோ ஒருத்தருக்கு தான் வர, எல்லாத்துக்கும் வராது. குரு கெட்டாவே தந்தை சொத்து இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிடலாம். இது மாதிரி ஒவ்வொரு உறவுக்கும் 8ஆம் இடம் தான் சேமிப்புங்கிறத மறந்துடாதீங்க. 8ஆம் இடம் தான் கடன்கிறதையும் மறந்துட வேணாம். 8ஆம் இடம் நல்லா இருந்தால் சேமிப்பு, 8ஆம் இடம் கெட்டால் கடன். கடனுக்கு முழு காரணம் செவ்வாய் மாந்தி, தொழிலுக்கு கெடுறதுக்கு முழு காரணம் செவ்வாய் மாந்தி சனி. இதெல்லாம் சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சங்க உரிமையாளருக்கும், இந்த பார்த்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வெளிநாட்டு மக்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் சோசியார் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்து, என்னுடைய ஃபோன் நம்பர் எழுதிக்குங்க. ஆன்லைனில் சாதகம் பாருங்க. குடும்பத்தில் இருட்டை தொலைக்கும் தன்மை காய்ந்தவர் நான். இருட்டாக இருந்தால் தொலைச்சிடுவேன், அதுக்கான வழிகள் காட்டுவேன். இது எனக்கு எப்படி இயற்கையான ஒரு பழக்கம். அதனால உங்கள் குடும்பத்தில் யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் என்னிடம் சாதகத்தை கொடுத்து பிரச்சனையை தீர்க்கும் வழிகள் தேடுங்கள் சொல்லி, இதை தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்லி, இந்த துன்பத்தில் இருக்கும் அத்தனை பேர்த்துக்கும் விளக்கம் சொல்லி, என்னுடைய ஃபோன் நம்பர் 750 22 15 692. நான் இருக்கும் இடம் ஈரோடு பள்ளிப்பாளையம் ராஜவீதி அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களை மதிப்பு செய்யும் விதமாக அறிவழகன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பவர்கள். அவர்களை தொடர்ந்து கரூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய இளங்கோவன் ஐயா அவர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவார்கள்.